Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் February 2021 எக்ஸாம்க்கான சிலபஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் பேப்பர் 2. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதனோட சிலபஸ் பேப்பர் 2க்கான சிலபஸ் என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சபாவில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில கொஷின்ஸ் நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிகாஸ் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு எதுனா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அதாவது எதெல்லாம் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ அது எது மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணால் போதும் எக்ஸாமுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து எப்பவுமே ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த புக்கில் எத்தனை லெசன்ஸ் படிக்கணும், ஸோ எந்த டாபிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் மாடல், அதாவது அக்டோபர் 2020 எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் ஆல்சோ நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கவர் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே அதாவது அக்டோபர் 2020க்கு எந்த 50% போர்ஷன் இருந்ததோ சேம் அதே 50% போர்ஷன் தான் நீங்கள் February 2021 எக்ஸாமுக்குமே வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாடல் பேப்பர், அந்த போர்ஷன் சிலபஸ் பேப்பர் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் போது அதில் அக்டோபர் 2020லேயே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து அது அக்டோபருக்கான போர்ஷன் அப்படின்னு வந்து வரி பண்ண வேண்டாம். சேம் போர்ஷன் தான் உங்களுக்கு February எக்ஸாமுக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அது என்னென்ன சிலபஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது அந்த தூஸ்ரா பத்ரலக்கான சிலபஸ் இது. ஸோ இப்போ ஒரு டாப்பிக்காக எத்தனை லெசன்ஸ் படிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக உங்களுக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்காக ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நவீன் ஹிந்தி வியாக்கரன். ஸோ இந்த புக்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 1 சே 17 தக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 17 லெசன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 17 லெசனாக நம்ம பார்க்காம அது கொஷின் ஆன்சர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லெசனாக பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த புக், உங்களுக்கு நவீன் ஹிந்தி வியாக்கரன் புக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் உங்களுக்கு நவீன் ஹிந்தி வியாக்கரனில் ஃபஸ்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு 17 லெசன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து நமக்கு 17 லெசன் வரைக்கும் நம்ம புக்கில் பார்க்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பிரேனார்த்த கிரியா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயே வந்து உங்களுக்கு புக்கில் கொஷின் ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 74ல் உங்களுக்கு பிரஷன் அபியாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டாபிக் வைஸ். ஸோ கிராமரில் ஃபஸ்ட்டு அந்த 17 கொஷின்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்தி கிசே கஹத்தே ஹை, உசே கித்தனே பேது ஹை, சோதாஹரன் சமஜாயே. ஸோ சந்தி பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வர் சந்தி கிசே கஹத்தே ஹை, உஸ்கே கித்தனே பேது ஹை, சோதாஹரன் ஸ்பஷ்ட கீஜியே. நெக்ஸ்ட் ஷப்த கிசே கஹத்தே ஹை. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோட்டலாக 17 கொஷின் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 17 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் முடியுது அப்படின்னா, வர்தமான் கால் கிசே கஹத்தே ஹை, உஸ்கே கித்னே பேத் ஹை, உதாஹரன் தீஜே. ஸோ இந்த 17 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த 17 கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்றவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சுத்த கர்னா, सूचना के अनुसार बदलना, लिंक बदलना, वचन बदलना. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நவீன் ஹிந்தி வியாக்கரன் புக்லேயே வந்து பேக் சைடில் பேக் பேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 97ல் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர்
97ல் கொடுத்துருக்காங்க. சுத்த கீஜி இதுலேயே உங்களுக்கு ரோமன் லெட்டர்ஸாக பிரியுது. உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு டாபிக் ஏல வந்து சுத்த கீஜின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதில் 5 இருக்கும். ஈச் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இது ஃபுல்லாகவே படிக்க வேண்டியதாக இருக்கும். மீன்ஸ் இது எக்ஸாமுக்கு 50% போர்ஷன்றதுனால டோட்டலாக உங்களுக்கு வந்து 52 இருக்குது புக்கில். அதில் நீங்கள் வந்து 26 ரீட் பண்ணால் போதும். அப் டு 26 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது இருக்குது பாருங்கள். அப் டு 26 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து 5 கேட்க போகிறாங்க. ஸோ ஈச் கேரிஸ் 1 மார்க். இதில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன்றதுல வந்து சூச்னாக்கே அனுசார் பதிலின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது ஜென்ரலாக தான் உங்களுக்கு சிலபஸில் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 5 சப் டாபிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் போட்டு 5 சப் டாபிக்ஸ் இருக்கும். அந்த 5 சப் டாபிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டோட்டல்ந்து 50% படிச்சுக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக 5 சப்டிவிஷன்ஸ் உங்களுக்கு சூச்னாக்கே அனுசார் பதிலியில் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 சப்டிவிஷன்ஸ்லேருந்து ஒரு சப்டிவிஷனில் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 கொஷின் கேட்பாங்க. சேம் இதுக்குமே ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து 5 மார்க் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அப்போது இதில் 5 சப் டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஒரு சப் டாப்பிக்லையும் ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வாச்சிய பதிலின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுதான் வாச்சிய பதிலி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 12 இருக்கும். இதில் 12 இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 6 படிச்சுக்கோங்க. ஸோ அதாவது மைம் ரோஜ் தோலேருந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 6 இது வரைக்கும் ஹம் ஜமீன் பர் நஹி பைட் சக்தி வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 6 வாச்சிய பதிலியில் ஃபஸ்ட்டு 6 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே செகண்ட் சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா வாக்கிய ஜோடுக்கர் லிக்கியே, அதாவது சென்டென்ஸை கம்பைன் பண்ணணும். 2 சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு எத்தனை 12 இருக்குது டோட்டலாக. ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 6 வந்து படிக்கணும். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஹாஃப் நீங்கள் படிச்சுக்கணும் அந்த ஒரு சப் டாப்பிக்லையும். ஸோ இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா கால் பரிவர்த்தன் கீஜியே. கால் பரிவர்த்தன் அப்படின்னா டென்சஸ் மாற்றுறது. ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ராக்கெட்டில் பாருங்கள், அவங்களே என்ன டென்ஸில் நீங்கள் மாற்றணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இந்த சென்டென்ஸை கரெக்டான வார்த்தையாக மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பாட் பட்தா ஹே, அதாவது ராமன் பாடம் படிக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் சாமானிய பூத்கால் மேம் லிக்கியே. ஓகேவா? பூத்கால்னா பாஸ்டன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. அதை பாஸ்டன்ஸில் மற்ற ராம்னே பாட்படா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கும் இங்கே சைடில் பவிஷ்யத்னா ஃபியூச்சர் டென்ஸ், வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது எந்த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸை இங்கே மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ இதுலையுமே வந்து நீங்கள் எத்தனை படிக்கணும்? ஃபஸ்ட்டு 6 படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா இதுலேயே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. எல்லாத்துலேயுமே 12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சப் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச் விசேஷ் சப்தோங் கா பிரயோக். ஓகேவா? ஸோ இதுலேயும் அதே தான். ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க. இந்த குச் விசேஷ சப்தோங்கன்றது என்னன்னா உங்களுக்கு அந்த ஜரூரி, துக்கி, அந்த இமோஷ்னல் வேர்ட்ஸு அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அந்த புக்லேயே நம்ம வந்து கிராமர் புக்கில் நிறைய படிச்சிருப்பீங்க. எல்லா பிரவேசிக்காலையும் கிராமர்ஸ் இருக்குது. ஈவன் ராஷ்டிர பாஷாலேயே இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த குச் விசேஷ சப்தங்கிறது ராஷ்டிர பாஷாலே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலையுமே. ஸோ ப்ராக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு அது எதை சேஞ்ச் பண்ணணுன்ற வேர்டை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹிந்தி பட்னா ஜரூரி ஹை, இங்கே ஜரூரின்றத இங்கே பாருங்கள், ஜரூரிக்கே பதிலே, அதாவது இந்த ஜரூரி அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ஜரூரத் கா பிரயோக் கீஜியே, ஜரூரத் அப்படின்னு மாற்றி சென்டென்ஸை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி வருது இங்கே சென்டென்ஸு?
ஹிந்தி பட்னே கி ஜரூரத் ஹை. ஹிந்தி படிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹிந்தி பட்னேக்கு ஹிந்தினுடைய அவசியம் என்ன அப்படின்றத இங்கே சொல்கிறத மாதிரி ஜரூரத் அவசியம். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்க துக்கி, துக்கிக்கே பதிலே துக் அப்படின்னு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை மாற்றி எழுதணும். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 12ல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், 1 மார்க்கு. ஓகேவா. ஸோ இது 4th. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டர். ஸோ 5th ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு குச் விசேஷ பிரயோக், இதுவும் அதே தான். அதாவது ஐதர் ஆர், நைதர் நார், வென் தென், அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சென்டென்ஸாக இருக்கும். இதுலேயுமே கம்பைன் த சென்டென்ஸ் மாதிரி தான் 2 சென்டென்ஸாக இருக்கும். இங்கே 2 வேர்ட் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு எக்ஸாம்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸாக அதை வந்து ஃபார்ம் பண்ணணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பரிச்ரம் கரோகே தென் கமாவோகே, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு, பணம் சம்பாதிக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இங்கே பணம் சம்பாதிக்கிறது, 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜித்னா உத்னா, ஸோ எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு. ஓகேவா. மீனிங் வந்து எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்குன்றது தான் இதில் மீனிங், ஜித்னா உத்னா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஜித்னா எந்த அளவுக்கு, பரிச்சிரம் கரோகே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, உத்னா அந்த அளவுக்கு, தன் கமாவோகே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மீனிங் ஃபார்ம் பண்ணி மேலே கொடுத்துருக்கிற கொஷினை இங்கே கொடுத்துருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு 12 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 வந்து எக்ஸாமுக்கு, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 6க்குள்ளேருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க். இது வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து இ பார்ட்டு கேட்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ரோமன் லெட்டரில் தான் வரும் எக்ஸாமில். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன பார்த்தோம், शुद्ध कीजिए. 2nd ரோமன் லெட்டர் सूचना के अनुसार 5 सब டாபிக்ஸ். அண்ட் தென் 3rd ஒன் ஈல வந்து லிங்க் பதிலியன்னு கேட்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னா 10 கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஆன்சருக்கு வந்து ½ மார்க் கேல்குலேஷன். ஸோ இதுக்குமே வந்து 5 மார்க். லிங்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமில் 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா. ஒரு ஆன்சருக்கு ½ மார்க். ஸோ டோட்டலாக 10 கேட்பாங்க. 10மே நீங்கள் எழுதணும், ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுலையுமே வந்து பட் இதில் வந்து உங்களுக்கு 50% இல்லை, ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது உள்ளேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேட்குறாங்க. இது வந்து நான் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 102. ஓகேவா. ஸோ நீங்கள் கைடு யூஸ் பண்ணுறவங்க கைட்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் பாருங்கள், இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து சாய்ஸோ இல்லை 50%ஓ நம்ம வந்து எடுக்க முடியாது. இது ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அண்ட் தென் 103 பேஜ் வரைக்கும் இது வந்து முடியுது உங்களுக்கு. ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ டாபிக். இதுவுமே வந்து உங்களுக்கு வச்சன் கேட்டிருக்காங்க, வச்சன் பதிலியே. இதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் 10 கொடுத்துருவாங்க. 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு ½ மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வச்சன்லேருந்து கேட்க போகிறாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்றதுனால நம்ம ஃபுல்லாக தான் படிக்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸி தான், எஸ்ஸே கிடையாது கஷ்டம்னு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ராஷ்டிர பாஷா மத்தியமாலேருந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. லிங்க்கு வச்சன் எல்லாமே நம்ம ரெகுலராக எவ்ரி எக்ஸாமுக்கு படிக்கிறது தான். ஸோ அதனால ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வச்சன் வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட்டு 104 பேஜ் நம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு சப்டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும். லிங்க்கு வச்சன் எல்லாமே ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு நம்ம முடிச்சிட்டோம். அதாவது நவீன் ஹிந்தி வியாக்கரனில் தான் இந்த எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தி நிபந்த சங்கலன், அதாவது எஸ்ஏ பார்ட்டி இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாமில் நமக்கு எந்த ரோமன் லெட்டரில் வரும் அப்படின்னா இது 3rd ரோமன் லெட்டரில் வரக்கூடியது. அதாவது எக்ஸாமுக்கு இதுலேருந்து 15 மார்க் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. மீன்ஸ் என்னென்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஹிந்தி நிபந்த் சங்கலன்லேருந்து நமக்கு 15 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹிந்தி நிபந்த் சங்கலன் டெக்ஸ்ட் புக். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 1 से 10 தக் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸ் நம்ம வந்து படித்தா போதும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான
சிலபஸ். அதாவது ஆக்சுவலி டோட்டலாக 20 லெசன்ஸ் இருக்கும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 20 லெசன்ஸ் இருக்குது. 50% போர்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10ல் ஐயோ 10 எஸ்ஏஸ் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் 1, 2, 3 இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 100% உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் அப்ளை பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜி இருக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே தெரியுன்றவங்க நீங்கள் இந்த 50% போர்ஷன் தரவு பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 4 கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கும்? உங்களுக்கு 4 கொடுத்துட்டு எனி 1 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படித்தாலே ஒரு எஸ்ஏஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவாம்மா? ஸோ இதில் அப்போது ஃபுல்லாக படிக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பீங்க. இது இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுறது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். பட் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 எஸ்ஏஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து கம்பல்சரி ஒன்று வந்துட போகுது. ஸோ இது வந்து எத்தனை மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மார்க்ஸ் 15. ஓகேவா? ஸோ அதில் இந்த ஸோ இதில் இந்த புக்கில் இது மட்டும்தான் உங்களுக்கு நிபந்து மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இந்த புக்லேருந்து 15 மார்க்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியவஹாரிக் ஹிந்தி பத்ர லேக்கன், அதாவது லெட்டர் ரைட்டிங் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் தென் அந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் சங்ஷிப்திகரன். ஸோ இதுதான் அந்த புக்கு விவஹாரிக் ஹிந்தி பத்ர லேக்கன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நமக்கு எத்தனை சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க டாபிக்ஸ். இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 5 தான் உங்களை ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 லெட்டர் ரைட்டிங்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இதில் பேஜ் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. இது டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 8. ஸோ அந்த 8ல் ஃபஸ்ட்டு 10ல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், திஸ் ஆர் தட். ஸோ ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி ஆர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு 3 எஸ்ஏ வந்து நல்லா ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா திஸ் ஆர் தட்டுன்னும் போது ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு லெட்டர் ரைட்டிங், லாஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்குமே வீடியோஸ் இருக்குது, நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த ஒரு டவுட்ஸும் நமக்கு வேண்டாம். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ரைட்டிங். ஸோ இதுக்கு மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே 15 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு நிபந்துக்கு 15 மார்க்கு, இதுக்குமே 15 மார்க் கொடுக்குறாங்க லெட்டர் ரைட்டிங். இதெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஏன்னா எழுதுறது கம்மியாக இருக்கும், மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சிலபஸ் ஃபஸ்ட்டு 5. ஓகேவா? ஸோ இதில் இது முடிஞ்சிருக்கு உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங். ஸோ இதுலேயே லாஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் இங்கே கீழே இன்னொரு 5 கொடுத்துருக்காங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன்ஸ் கிடையாது. இது நம்ம உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம லெட்டர் ரைட்டிங் சொல்லும் போது இந்த ஃபஸ்ட்டு 5 படித்தா போதும், இது நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் நாலேஜ்க்காக தான் கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த பார்ட்லேயே உங்களுக்கு. ஸோ நீங்கள் வேறு யார்கிட்டையாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அந்த உங்களுடைய பிரச்சாரக்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விவஹாரிக் ஹிந்தியில் இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், विशेष ध्यान है विशारद पूर्वत परीक्षा के पाठ्यक्रम में वाणिज्यिक अथवा व्यवहारिक पत्र निर्धारित है. शासकीय अथवा सरकारी पत्र व्यवहार से प्रश्न नहीं किए जाएंगे. ஸோ அந்த சாஸ்கிய அதுதான் செகண்ட் ரோமன் லெட்டரில் தான் நமக்கு செகண்ட் ஃபஸ்ட் 5 கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது ஃபஸ்ட்டு 5 தான் நம்ம படிக்க போகிறது எக்ஸாமுக்கு. இதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த செகண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த லைனு शासकीय अथवा सरकारी पत्र व्यवहार से இதிலிருந்து प्रश्न नहीं किए जाएंगे. प्रश्न கேள்வி எதுவும் கொடுக்க மாட்டாங்க.
யஹ் பாக் இந்த பாட்டு கேவல் ஒன்லி ஜான்காரிக்கே லியே ஹை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இது எக்ஸாமுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த 5 டாபிக்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இது மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். அதுலேயே இந்த ஃபஸ்ட்டு 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே இப்போ நமக்கு வந்து சங்ஷிப்திகரன். ஸோ சங்ஷிப்திகரன் ஆல்ரெடி நம்ம வந்து பிரவேசிக்காலேருந்து எழுதிட்டு இருக்கிறது தான். சங்ஷிப்திகரன்னா என்ன? ப்ரிசைஸ் ரைட்டிங் இல்லையா? ஸோ அதாவது ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி நம்ம இங்கிலீஷில் எழுதுறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. அந்த இது வந்து நான் இப்போ கைடில் காமிச்சிட்ருக்கேன், சரவணா கைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் நீங்கள் படிச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து 10 லெசன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 10 லெசன் இருக்குது போர்ஷன். ஸோ அதில் 50% அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ இது எப்படி அப்படின்னா, நான் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 10ல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் இது ஆக்சுவலி இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் படிச்சிங்க இல்லையா ஃபஸ்ட் பேப்பரில், ஸோ அந்த லெசன் ஸ்கூல்லேருந்து தான் உங்களுக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங் கேட்பாங்க. இந்த எல்லாமே அந்த லெசன் ஸ்கூலில் கவர் ஆகிறது தான். ஸோ அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ப்ரெஷன் உத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரவணா கைடில் கொடுத்துருக்கிறது பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பக்கி பிரதி, அதாவது தியே கையே குல சப்த, அதாவது இங்கே என்னென்னா இங்கே கொடுத்துருக்கிற வேர்டனுடைய டோட்டல் வேர்ட்ஸ் 165 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 58ன்றது என்னென்னா அதை ஷார்ட் பண்ணி நீங்கள் எத்தனை எழுதியிருக்கீங்களோ அந்த வேர்டோட கவுண்டிங். அது லிக்கே கையே குல் சப்த. லிக்கே கையனா ரிட்டன், இங்கே என்ன எழுதியிருக்கீங்களோ அதனுடைய அந்த வேர்ட்ஸனுடைய டோட்டல் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்றதை கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு காஷி நகரி கும்டே அந்த லெசனுக்கு நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். மீன்ஸ் என்னென்னா டைட்டில் கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் இது ஃபேர் காப்பி. பக்கி பிரதின்றது ஃபேர் காப்பி என்னன்றதை கொடுத்துருக்கிறது ஒரு டைட்டில். அண்ட் தென் கொஷினில் கொடுத்துருக்கிற டோட்டல் வேர்ட்ஸ், நீங்கள் எழுதுனதுடைய டோட்டல் வேர்ட்ஸ். ஓகே, மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா 4 to 5 லைன்ஸ் மேலே தாண்டவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். ரோமன் லெட்டர் 5 10 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது சின்னதாக இருக்கே நீங்கள் இதை பண்ண வேண்டாம். இதோடைய கான்செப்டே என்னென்னா 4 to 5 லைன்ஸ்க்குள்ளே அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனுவாத் அபியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புக்கு அனுவாத் அபியாஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து अपनी प्रांतीय भाषा में வந்து 10 மார்க்ஸ் को हिंदी में अनुवाद कीजिए 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த புக்கிலேருந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கிறத ஹிந்தியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லெசன்ஸ் இருக்குது. அதாவது ஹிந்தி டு தமிழ் அண்ட் தென் தமிழ் டு ஹிந்தி. அது உங்கள் தமிழ் நான் இங்கே சொல்கிறேன், அது வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 20 லெசன்ஸ் இருக்கும். அதில் 10 லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இல்லை, இதில் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த 10 லெசன்ஸ்லேருந்து எது வேணாலும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் அந்த 10மே ஒரு கோத்ரூ பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ ஆனால் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் லெசன் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லெசனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன். பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே, அதாவது உங்களோட என்ன ரீஜனல் லாங்குவேஜோ உங்களுடைய மொழி என்னவோ அதில் நீங்கள் எழுதுறது டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா புக்கில் நிறைய இருக்கும். அதாவது ஒரு டாப்பிக்லேருந்து 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேராகிராஃப் பர்டிகுலராக ஒரு பேராகிராஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 to 5 லைன்ஸில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோலாம் இருக்காது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நிறைய கொடுக்க மாட்டாங்க. மீன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 3 to 4 லைன்ஸ் தான் உங்களுக்கு கொஷினே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அண்ட் தென் தமிழ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு தமிழ் புக்கில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. 2-3 பேராகிராஃப்ஸ் இருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து எக்ஸாமில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதை உங்களை வந்து ஹிந்தியில் எழுத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து
தமிழ் கொடுத்துருக்கிறது. ஸோ தமிழ் இந்த லெசன் பாருங்கள் எத்தனை பேராகிராஃப் இருக்குது. டோட்டலாக இந்த ஒரு டாப்பிக்கே 4 பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 4மே கொடுத்துட்டு உங்களுக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால பயப்பட வேண்டாம். எனி 1 பேராகிராஃப் கொடுக்கலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க ஹிந்தியில். அதுவுமே வந்து உங்களுக்கு 4 to 5 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா விஷாரத் பூர்வாத் படிக்கிறீங்க, கண்டிப்பாக ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால டிரான்ஸ்லேஷன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஸோ இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கணும் அதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கட்டும்.